உஸ்தாதியன் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th தமிழில் 3வது இயலில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி பார்க்க போகிறோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவரை பற்றிய குறிப்புகள் பின்னாடி நூல் வழியில் பார்க்கலாம். இப்போ முதல் குறள், பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான பொருள் என்னன்னா பொறுத்து கொள்ளுதல்னு அர்த்தம். சரியா? நமக்கு யார் என்ன துன்பங்கள் செய்தாலும் கூட அதை நாம் பொறுத்து கொண்டால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகம். ஆனால் பொறுத்து கொள்ளாமல் அவங்க நமக்கு செஞ்சுட்டாங்களே அப்படின்னு அதை விட அதிகமான துன்பம் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதனால் நமக்கு நன்மை வராது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இந்த 3 குறள்கள் என்ன அப்படின்னா, முதல் குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இங்க போல அப்படி வந்திருக்கிறதுனால இது ஓமை அணி ஆயிற்று. ஏன்னா போலங்கிற ஓம உருபு வெளிப்பட்டு வந்திருக்கிறது. சரியா? போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்படின்னா பூமியை நாம தோன்றோம், அதன் மேல நடக்கிறோம், நிறைய காரியங்கள் நமக்காக செய்து கொள்கிறோம் இல்லையா? மனிதர்களாகிய நாம், மற்ற உயிரினங்களும் கூட. அப்படி செய்தாலும் கூட இந்த பூமி தாயானவள் பொறுமையோட தான் இருக்கிறார். நமக்கு திருப்பி இவங்க இப்படிப்பட்ட துன்பத்தை செய்கிறார்களே, இவங்க செய்கிற துன்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம துன்பம் செய்து விட வேண்டும் என்று அந்த பூமி தாய் நினைக்கவே இல்லை இல்லையா? அதுபோல நமக்கு துன்பம் தரக்கூடியவர்கள் தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்படின்னா நம்மை யாரெல்லாம் இகழ்ந்து பேசுகிறார்களோ, ஏளனமாக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்யணும்? நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். திருப்பி உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல செயல் அல்ல. அதனால் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளுதல் வேண்டும்னு சொல்கிறாங்க. பாருங்க, தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வரை பொறுப்பது தலை சிறந்த காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்வானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் சொல்கிறாங்க. இங்கே ஓமை அணி பயின்று உள்ளது. ஏன் அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இந்த பூமி தாயை போல நாமளும் என்ன செய்யணும்? பொறுமையோடு இருக்கணும்னு ஒரு சான்று காட்டி சொல்கிறாங்க இல்லையா? அது போக ஓம உருபு வெளிப்பட்டு வந்திருக்கிறது. அதனால இந்த திருக்குறள் ஓமை அணி. அடுத்து 2வது குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது நோனொந்துனா மனம் நொந்துன்னு அர்த்தம், இல்லை மனம் வருந்தி, எது வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை மன துன்பம். சரியா? திறனல்ல தற்பிறர் செய்யும். திறனல்ல அப்படின்னா பிறர் நமக்கு தரக்கூடாத, நமக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்கள் இழிவானவர்கள். நிச்சயமா அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. நம்ம சமூகத்தில் நம்ம வாழக்கூடிய மனிதர்களிடையே அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்க இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய துன்பத்தை நாம் என்ன செய்யணும்? அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நல்லது. அவங்க நமக்கு ஒரு துன்பம் கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே நமக்கு கோபம் வரும், ஆவேசம் வரும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்வோம்? திருப்பி அறமில்லாத செயல்கள் ஏதாவது திருப்பி அவங்களையும் அதே மாதிரி துன்பப்படுத்துகிறோம். நாமளே ஏற்கனவே துன்பம் தானே பட்டிருக்கோம் அவங்க செய்த காரியத்தினால, பேசின சொற்கள்னால. அதே காரியத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்காது. அதனால தான் இங்கே வள்ளுவர் என்ன சொல்றாரு, யாராவது ஒருத்தர் உன்னை இகழ்ந்து பேசினாலும் கூட நீ அறமில்லாத செயலை செய்யாத, பொறுமையோட இரு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்று, இதுதான் உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களாக நாம் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த செயல் அப்படின்னு சொல்றாங்க. 3வது குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். அப்படின்னா மிகுதியான் அப்படின்னா செருக்கினால், செருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தருக்கு ஆணவம் தலைக்கேறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதைத்தான் இங்கே செருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பேச்சு வழக்கில் ஆணவம்னு சொல்கிறோம். அந்த ஆணவம் தலைக்கேறியவர்கள் இல்லை செருக்கு தலைக்கேறியவர்கள் பிறரை என்ன செய்வாங்க? ஏளனமாக பார்ப்பது, இழிவாக பேசுவது, மனம் நோகும்படியான வார்த்தைகளை சொல்வது, சொற்களை சொல்லி அவங்களை நோக்கடிப்பது போன்ற காரியங்களை செய்வார்கள். சரியா? ஏன்னா அவங்க ஏற்கனவே இழிவானவர்கள். சரியா? அவங்களுக்கு இப்போ செருக்கு வேற வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக அந்த விஷயங்களை செய்வார்கள். அப்படி செஞ்சு யாருக்கு செய்தார்களோ, யார் கேட்டாங்களோ அந்த இழிவான சொற்களை எல்லாம் கேட்கும் பொழுது நிச்சயமா துன்பம் வரும் இல்லையா? அப்போ அந்த துன்பப்படக்கூடியவர்கள் என்ன செய்வோம் அப்படின்னா திருப்பி கோபம் வரும். கோபத்தில் நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம். ஆனால் அப்படி செய்யாமல் எப்படி அவர்களை ஜெயிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொறுமையினால் அவர்களை வென்று விடலாம்னு சொல்கிறாங்க.
சரியா? செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும், பூமி தாயை போல. சரியா? அடுத்த குறள், தீவினை அச்சம். அதாவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல், தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகள் இது எல்லாமே நமக்கு நன்மையை கண்டிப்பாக கொண்டு வராது இல்லையா? நாம் இன்னொருத்தருக்கு செஞ்சாலும் சரி, யாருக்காக நமக்காக செய்தாலும் சரி, யோசித்தாலும் கூட இந்த தீய எண்ணங்கள் நமக்கு நன்மையை கொண்டு வந்து தராது. அது நாம் எப்படி நினைக்கணும், அந்த தீய எண்ணங்களும் தீய செயல்பாடுகளும் நமக்கு தோன்றும் பொழுது நாம் அதை என்ன செய்யணும்னா, இது எப்படி நம்ம தீ இருக்கும் இல்லையா, எரிகின்ற தீயை பார்த்தாவோ இல்லை அந்த கொல்லிக்கட்டையை பார்த்தாவோ என்ன செய்வோம், பின்வாங்குவோம் இல்லையா? நம்ம கொண்டு போய் விரல விட மாட்டோம்ல, அது சுற்றும் நமக்கு தெரியும் இல்லையா? அது போல பயந்து பின்வாங்குவோம் இல்லையா? அது போல இந்த தீய செயல்களும் தீய எண்ணங்களும் நம் மனதில் தோன்றும் பொழுது பின்வாங்க வேண்டும், அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த செயல்பாடுகள், அந்த எண்ணங்கள் நமக்குள், நம்ம உள்ளத்தில் வர விடக்கூடாது. எதை போல அப்படின்னா, நாம் எப்படி தீயை பார்த்து பின்வாங்கி வருவோமோ, பயந்து வருவோமோ, அதற்கு ஒப்பாக இதை நினைத்து என்ன செய்யணும், ஒதுக்கி புறம் தள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய வேண்டும். எப்படி? அஞ்ச வேண்டும் சொல்றாங்க. பயந்து என்ன செய்யணும், அதை விட்டு விலக வேண்டும் என்று கூறுகின்றார். சரியா? அடுத்த 5வது குறள், மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. அதாவது நம்ம மறந்து போய் கூட முடிந்த அளவுக்கு இல்லை, முழுமையாகவே 100% நம்மால் பிறருக்கு துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மறந்தும் கூட ஒரு வேளை அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்துட்டா அந்த துன்பம் நமக்கும் வந்து சேரும்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த நாம் யாருக்கு துன்பம் செய்தோமோ அவங்க வந்து செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. அறம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மைன்னு ஒன்று இருக்கு, நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வாழ்வியல் அறம்னு ஒன்று இருக்கா, அது நிச்சயம் நமக்கு அதற்குரிய தண்டனையை கொடுத்து விடும். அதனால நம்ம மறந்தும் கூட பிறருக்கு துன்பம் விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது, நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் சொல்றாங்க. அறம் சூழும், சூழ்ந்தவன் கேடு. யார் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றோமோ, துன்பப்படுத்த நினைக்கின்றோமோ, அவர்களுக்கு நாம் யாரை துன்பப்படுத்தணுமோ அவங்க வந்து திருப்பி செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அறம் செய்து விடும் அந்த காரியத்தை. அதனால அந்த பயம் இருக்கணும், மனசுல கவனம் இருக்கணும். நம்ம வாழ்வியல் நெறி என்னவோ, நம்மளுடைய சான்றோர்கள், பெரியோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், ஆசான்கள் எல்லாம் என்ன வழிகாட்டுகின்றார்களோ அதை மனதில் நிறுத்தி என்ன செய்யணும், பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேள்வி. கேள்வி, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது சில பேரால் படிக்க முடியும், சில பேரால் படிக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய சான்றோர்கள், நம்மளுடைய ஆரம்ப கால கல்விகள் எல்லாமே செவி வழி கேட்டறிதல் தான், கேள்வி செல்வங்கள் தான். சரியா? அப்போ அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. நம்மளால் போய் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் கேள்வி செல்வம் என்பது முதன்மையானதாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நாம் எவ்வளவு செல்வங்கள் சேர்த்து வைத்தாலும் கூட முதன்மையான செல்வம் எது அப்படின்னா இந்த கேள்வி செல்வம் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட அந்த கேள்வி செல்வம் கூட நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால எதையும் நுட்பமாக சிந்தித்து அறிய முடியாது. சரியா? நம்மளால சிந்தித்து செயல்படவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அறிவிலித்தனமாக இழிவான செயல்களைத்தான் செய்வோம். அதனால கேள்வி செல்வமாவது நமக்கு கண்டிப்பா வேணும், அது உயர்ந்தது மற்ற செல்வங்களை விட. இதுக்கு ஒரு சான்று கூட சொல்லலாம். அதாவது அதிகமாக படிக்காதவங்க, இல்லை சிந்திக்க தெரியாதவங்க, இல்லை கேள்வி அறிவு மற்றவங்க சான்றோர்கள் சொன்னா கூட கேட்காதவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட மிகப்பெரிய செல்வம் இருந்தாலும் கூட அது ஒரு நாள் அழிந்து படும். அதனால் அந்த செல்வத்தினால் அவங்களுக்கு பயன் கிடைக்காது, நிச்சயமாக தீமை தான் கிடைக்கும். இவருக்கு ஒன்றும் தெரியாது, எப்படிடா இந்த பணத்தை அடிக்கலான்னு தானே யோசிப்போம். அந்த செல்வத்தை கவர்ந்து செல்வதற்கு 4 பேர் வருவாங்க இல்லையா, தீயவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த செல்வம்லாம் அழிந்து படக்கூடிய செல்வங்கள். ஆனால் கேள்வி செல்வம் இருந்தால் நிச்சயமாக அழிவு வராது. அதனால உயரிய செல்வமாக கருதி இந்த கேள்வி செல்வத்தை நாம் பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு.
செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டு அறியும் கேள்வி செல்வம், அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. நம்ம பொருள் செல்வத்தை முதன்மையாக நினைத்தோம்னா அது தவறு. அந்த பொருள் செல்வம் நமக்கு நிற்காது, நிலையானது கிடையாது. ஆனால் இது நிலைத்து நிற்கக்கூடியது, உயர்வானது. இங்க சொற்பொருள் பின்வரும் நிலையிலே வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம். இந்த செல்வம்ங்கிறது வந்த சொல் திரும்ப திரும்ப வருதா, ஆனா ஒரே பொருளை தான் தருகிறது. அதுதான் சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சரியா? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து 7வது குறள், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதாவது நம்ம கேள்வி செல்வம் கேட்கணும்னு சொல்லிட்டோம். எவ்வளோ நேரம் கேட்க முடியும், எவ்வளோதான் அந்த கேட்டே படித்து விட முடியும், நாமளை திருத்தி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு வினா வரும் இல்லையா? அதுக்கும் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரொம்ப கேட்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளவு ஒன்னால முடியுமோ அவ்வளவு கேட்டு அந்த கேள்வி செல்வத்தை வளர்த்துக்கொள் உன்னுள். நீ எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டாயோ, எந்த அளவு கேள்வி செல்வத்தை கேட்டாயோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மைகள் வந்து சேரும்னு சொல்றாங்க. பெருமை வந்து சேரும், புகழ் வந்து சேரும். எப்படி வந்து சேரும் அப்படின்னா, அந்த கேள்வி செல்வம் நம்மளை ஒழுங்குபடுத்தும். அறப்படி அறம் எப்படியோ அந்த அறம் சார்ந்த வாழ்வியலை நெறிப்படுத்தக்கூடியதாக அந்த கேள்வி செல்வம் இருக்கும். உன்னால சிந்திக்க முடியும், சிந்தித்து செயல்பட முடியும். அப்போ உனக்கு நிச்சயமாக பெருமை வந்து சேரும்னு சொல்றாங்க. எவ்வளவு சிறியதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். சான்றோர் எடுத்து நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு சான்றோர், பெரியோர், முன்னோர்கள் நம்மளுடைய புஸ்தகங்கள் இதுல எல்லாம் படிச்சதை நமக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய இவங்கெல்லாம் நமக்கு நிச்சயமா என்னதான் சொல்லுவாங்க, நல்லவற்றை, வாழ்வியல் நெறிகளை சொல்லி தருவாங்க, வாழ்க்கையை சொல்லி தருவாங்க, எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதை சொல்லி தருவாங்க இல்லையா? அப்படி கேட்டவற்றுள் நமக்கு அது நன்மை தானே தரும். அதை நாம எடுத்துக்கொண்டு, கேள்வி செல்வத்தை எடுத்துக்கொண்டு சிந்தித்து செயல்படும் பொழுது நமக்கு நன்மை வந்து சேரும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து 8வது குறள், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அதாவது நுணங்கியர் அப்படின்னா நுட்பமானன்னு அர்த்தம். நுட்பமான சொற்களை நம்ம கேள்வி அறிவினால கேட்டு நமக்கு ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன செய்யலாம், நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய அளவில் அந்த அறிவு என்ன செய்யப்படும், நம்ம செயல்படும், நாமளும் அதுபடி நடப்போம். ஆனால் அப்படி கேட்டு அறியாத அந்த கேள்வி செல்வம் இல்லாதவர்களுக்கு எப்படியுமே நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தோண போகிறது இல்லை, நிச்சயமாக அந்த செயல்களை அவங்க செய்ய போகிறதும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நுட்பமான கேள்வி அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆய்ந்து அறியக்கூடிய அந்த அறிவு தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, நுட்பமான அறிவுன்னு சொல்கிறாங்க. அந்த அறிவு இல்லை அப்படின்னா அவங்க என்ன நல்ல காரியம் பண்ணிடுவாங்க, நிச்சயமாக அவங்ககிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. அவங்க கிட்ட குறைந்தபட்சம் நல்ல சொற்களை பேசணும். இத்தனை பேர் கூடி இருக்கக்கூடியவங்க முன்னாடி எப்படி பேசணும், பெரியோர் முன்னாடி எப்படி பேசணும் அப்படின்ற அந்த அடிப்படையான பண்பு இருக்கு இல்லையா? அடக்கமான சொற்களை, நல்ல சொற்களை பேசுவது, அது கூட ரொம்ப கஷ்டம்தான் சொல்றாங்க, அரிது அப்படின்னு சொல்றாங்க. அரிதுனா ஆங்கிலத்தில் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அடிப்படையான பண்பு கூட அவங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. அடுத்து 9வது குறள், செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள். சரியா? அவியினும் வாளினும் என். அவியினும்னா இறந்தாலும்னு அர்த்தம். அதாவது கேள்வி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த சுவையை உணராதவர்கள் நாம் சாப்பிடக்கூடிய ஒன்பான் சுவையை மட்டும் தெரிந்து வைத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது இனிப்பு, இது காரம், இது நல்லா இருக்கு, இது நல்லா, இது புளிப்பு அப்படின்னு அந்த சுவைகளை மட்டும், சாப்பிடுவதற்கு தேவையான அந்த சுவைகள், ஒன்பான் சுவைகளை மட்டும் தெரிந்தவர்கள், கேள்வி அறிவினுடைய சுவையை உணராதவர்கள் என்ன சொல்றாங்க, நாம அப்படிப்பட்ட மாக்கள்னு சொல்றாரு, மனிதர்கள்னு சொல்லல, மாக்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்துபட்டதற்கு ஒப்பானவர்கள். அவங்க உயிரோடு இருந்தா என்ன, இறந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றாரு. இங்க பாருங்க, கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர், இறந்தால்தான் என்ன, இருந்தால்தான் என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாம தான் தேர்ந்தெடுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும், ஆய்ந்தறிந்து செயல்பட வேண்டும். சரியா?
அடுத்து 10வது குறள். தெரிந்து தெளிதல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி. குணம் அப்படின்னா நல்ல குணம், நல்ல குணம், தீய குணம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் குற்றமும் நாடி அப்படின்னா அவருடைய குற்றம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து, ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா, ஒருத்தர்கிட்ட நட்பு வச்சுக்க போறோம்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம முதல்ல தீர்மானிக்கணும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, பண்பு நலங்கள் என்ன, எது உயர்ந்தது எது தாழ்ந்தது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஆய்ந்தறிந்து என்ன செய்யணும்? தேர்ந்தெடுத்து நாம ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நட்பு கொள்ள வேண்டும். இதையும் நட்பதிகாரத்துல வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒருவருடைய குணத்தையும் குற்றத்தையும் ஆராய வேண்டும் முதல்ல. சரியா? ஆராய்ந்ததுக்கு அப்புறம் அவற்றுள் அந்த குணமும் குற்றமும் இந்த ரெண்டுல எது மிகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவரை பற்றி முடிவு செய்யணும்னு சொல்றாங்க. சரியா? நாம யாரோ சொல்றாங்க, இல்ல நம்ம கண்களே பார்க்கும் சில நேரங்கள்ல, உடனே பார்த்த உடனே அவரை பத்தி என்ன செய்வோம், நாம என்ன புரிந்து கொண்டோமோ அதை பற்றி அப்படியே பார்த்து அவர் அப்படித்தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம் இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. நிச்சயமாக அவருடைய குணம் என்ன, அவருடைய குற்றங்கள் என்னங்கிறத ஆராய்ச்சி செய்யணும், அதை தெரிந்து கொள்ளணும். தெளிவான பின்பு எது அதிகமாக இருக்கிறது எது குறைவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு முடிவு செய்யணும்னு சொல்றாங்க. சரியா? இதுல சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்திருக்குது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி. நாடி நாடி நாடின்னு வந்திருக்கா? இந்த சொல் திருப்பி திருப்பி வந்து ஒரு சொல் 2 முறை 3 முறை வந்து அதே பொருளை தந்தால் அது எனது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். 11வது குறள். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். ஒருவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம்னா அவரவர் தான். சரியா? அவரவது செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்க முடியும். அதைத்தான் என்ன செய்யும், இதை அந்த செயல்பாடுகளை தான் இங்க என்ன சொல்றாங்க, கட்டளைகள் அப்படின்னா உரைகள்னு அர்த்தம். இந்த தங்கம்லாம் இது நல்ல தங்கமா இல்லை பித்தளையா அப்படிங்கிறதுக்கு உரசி பார்ப்பாங்க இல்லையா? இது இத்தனை கேரக்டருடைய தங்கம், இது பியூர் தங்கம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட உரைகளாக எது இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் தான் இங்கே உரைகளாக இருக்கும். சரியா? நாம் என்ன செய்கிறோமோ அதைப்படி தான் நம்மளுடைய மதிப்பீடு இருக்கும். வரக்கூடிய துன்பத்திற்கும் நன்மைக்கும் நாம மட்டுமே காரணம், நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் காரணம்னு சொல்றாங்க. இங்க ஏகதேச உருவகணி வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு ஏகதேச உருவகணி அப்படின்னா, அதாவது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றவற்றை விட்டு விடுதல். சரியா? இங்க உரைகள் அப்படிங்கிறத உருவகப்படுத்தியிருக்காங்க. ஏகதேச உருவகணினா ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தியிருக்காங்க. இங்க அதனுடைய செயல்பாடுகள், இது செயல்பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, உருவகப்படுத்தியிருக்காங்க, உரைகள்ல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆனா இங்க பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும், அதனால் விளையக்கூடிய பெருமையும் சிறுமையும் இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் என்ன செய்யற, உருவகப்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க. அதனாலதான் இதை ஏகதேச உருவகாணின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்றை உருவகப்படுத்திட்டு அதனால் வரக்கூடிய செயல்பாடுகளுக்கு அந்த செயல்பாடு அப்படிங்கிறத உரைகள் அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் பெருமையும் பயன் என்ன இருக்கு, பெருமைக்கும் சிறுமைக்கும் நாம தானே காரணம். அந்த பெருமையும் சிறுமையும் உருவகப்படுத்தாம விட்டுருக்காங்க, ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தியிருக்காங்க. அதைத்தான் ஏகதேச உருவகாணின்னு சொல்றாங்க. 12வது குறள். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அதாவது தேரான் தெளிவும், அதாவது ஒருவரை தேர்ந்தெடுக்கும் முன்பாக இவரோட நட்பு கொள்ளலாமா வேண்டாமா, இவங்க நமக்கு உறவா இருக்கணுமா வேண்டாமா, இல்லை இவர் நம்மளுக்கு தொழிலாளியாக நமக்கு இவரை நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தேர்வு செய்வதற்கு முன்பாக தெளிவாக தேர்வு செய்து அவரை தேர்ந்தெடுக்கணும். சரியா? அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவரை பற்றிய அவர் மீது சந்தேகம் கொள்வதுங்கிறது சரியான அறம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதல்னா சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தை தரும். சரியா? அதாவது நம்ம இப்போ ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்லணும்னா,
நாம் ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க எல்லாவற்றையும் பற்றி கேள்வி கேட்பாங்க. எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளை தேர்வு செய்வாங்க அந்த அலுவலகத்தில், அப்படி தானே? அப்படி தேர்வு செய்வதற்கு முன்பாக எல்லா விதங்களையும் தெரிஞ்சுக்கணும், அப்படி தேர்வு செய்யணும். ஒருவேளை அப்படி தேர்வு செய்யலைனாலும் துன்பம் தான் வந்து சேரும். சரியா? இது முதல் விதி. இரண்டாவது என்ன அப்படின்னா, தேர்வு செய்த பின் இவர் நல்ல வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா, இல்லை வேலை செய்கிறாரா செய்யலையா, இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் துன்பம் தான் தரும்னு சொல்கிறாங்க. அதனால் தேர்வு செய்த பின் அவர் மேலே என்ன படக்கூடாது, ஐயப்படக்கூடாது. தேர்வு செய்வதற்கு முன் நம்மளோட ஐயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தும் வகையில் தெளிந்து தேர்வு செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும்னு சொல்றாங்க. 13வது குறள், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒற்றர் ஒருவர் நமக்கு ஒரு ஒற்றர் மூலமாக இல்லை ஒருவர் சொல்வது மூலமாக நமக்கு ஒரு செய்தி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செய்தியை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொரு தடவை நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? அந்த உண்மை என்னங்கிறது தெரிந்து கொள்ளணும். மற்றொரு ஒற்றர் மூலமாக இல்லை மற்றொருவர் மூலமாக அந்த செய்தியை உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றால் அறிந்து முடிவு செய்க. நாம் ஒருத்தர் சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதோ இல்லை அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுறதோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேள்வி அறிவு கேள்வி ஞானம் பெற்றவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த செய்தி உண்மைதானா அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வினை தூய்மை, ஓ ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆ அதுவும் என்னும் அவர். அதாவது நாம் வாழ்க்கையில் உயரணும், புகழ் பெறணும், பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய புகழை கெடுக்கக்கூடிய வகையில் நாமளே அறம் அல்லாத செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய புகழை கெடுப்பதற்குரிய செயல்கள் எதுவாக இருக்க முடியும்? தீயவற்றை பேசுவது, பிறருக்கு துன்பம் தருவது, இழிவாக நினைப்பது, பிறரை புறம் கூறுவது, பிறருடைய பொருளை கவர்ந்து கொள்வது, இது போன்ற இழிவான செயல்கள் இருக்கும் இல்லையா, இதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. செய்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழையும் பெருமையும் நாமே கெடுத்து கொள்வதாகும். அதனால் அறம் அல்லாத செயல்களை செய்யக்கூடாது. அறத்தின் வழி செயல்பட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்க, வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். அதெல்லாம் நம்மகிட்ட இருந்து ஒதுக்கி வச்சிடணும். நாம் அந்த காரியங்களை செய்யக்கூடாது. இதில் ஓ ஓதல் ஆ அதும் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இதை பிரித்தா 2 அசையாக வரும். ஓ தனியாக பிரிக்கலாம், ஓதல் தனியாக பிரிக்கலாம். சரியா? அப்படி பிரித்தோம் அப்படின்னா அந்த பொருள் வந்துச்சு, இப்படி 2 அசையாக இருந்துச்சு அப்படின்னா இது செய்யுளிசை அளபடை அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு சொல்கிறேன் நான் இது. சரியா? இது ஆ அதுவும் ஓ ஓதல் அப்படிங்கிறத இப்படி பிரித்தோன்னா 2 அசையாக இருக்கா, இது ஒரு அசை இது ஒரு அசையாக இருக்கும். இப்படி பிரித்தா 2 அசையாக இருக்கிறது செய்யுளிசை அடைபடக்கூடிய முதல் குறிப்பு. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஓ அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா, ஓ இன்னொரு ஓ ஏன் போட்டிருக்காங்க, 2 ஓ இப்படி ஏன் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த செய்யுள்ள அந்த ஓசை வந்து குறையும் பொழுது அதை நிறைவு செய்யும் வகையில் இந்த நெட்டெழுத்துக்கள் என்ன செய்யும், அளபெடுத்து வரும்னு சொல்றாங்க. அதுதான் செய்யுளிசை அளபடை. சரியா? இப்போ இலக்கண குறிப்புப்படி இது 2ம் செய்யுளிசை அளபடை ஆகும். அடுத்து 15வது குறள், ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. வினைனா செயல்னு அர்த்தம். சான்றோர்னா பெரியவர்கள் சொன்ன அந்த அறத்திலிருந்து வழுவக்கூடாது அப்படின்னு அர்த்தம். எப்படி எந்த காலகட்டத்திலையும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா,
பெற்ற தாய்க்கு பசி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கூட நாம் நம்மளுடைய சான்றோர்கள் முன்னோர்கள் சொன்ன அறத்திலிருந்து வழுவக்கூடாது, அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. இப்போது நம்ம தாய்க்கு பசி இருக்குது, ஆனால் நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்னா எப்படியாவது என் தாயினுடைய பசியை போக்க வேண்டும் அப்படின்னு நினச்சா கூட அறத்தின்பால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, நல்ல வழியில் என்ன செய்து நம்மளுடைய தாயின் பசியை போக்க முடியுமோ அதை செய்யணும். அது இல்லாமல் அறமற்ற செயல்களாக இருக்கும் இல்லையா, இப்போ யார்கிட்டையா இருந்து போய் எடுத்துகிட்டு வந்துடுறது, எப்படியாவது என்னோட அம்மாவோட பசி தீர்ந்தா போதும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி காரியங்கள் செய்வது சரியல்ல, அது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. சான்றோர்கள் எதெல்லாம் பழித்து கூறுவார்களோ தூற்றுவார்களோ அந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய் திரியி அற்று. அப்படின்னா பசுமன்னா சுடாத மண்பாண்டங்கள்னு சொல்றாங்க. அதாவது தீய வழியில தவறான வழியில நம்ம பொருள் சேர்த்து வைப்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, நாம் சுடாத ஒரு பானை செஞ்சுருப்பாங்க, மண்பாண்டவர் செய்யக்கூடிய குயவர்கள் என்ன செய்திருப்பாங்க, அந்த மண்பாண்டம் செய்திருப்பார்கள். அதை தீயில வச்சு சுட்டு எடுக்கும் பொழுது தான் கொஞ்சம் வலுவடையும் இல்லையா, அதில் நீர் ஊற்றி வைத்தால் இருக்கும். ஆனால் நாம் இங்கே எதற்கு ஒப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தவறான வழியில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செல்வமானது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, பச்சை மண்ணில் அப்போ தான் செஞ்சுருப்பாங்க, வணைந்திருப்பார்கள் இல்லையா, அந்த பானையில் நீர் ஊற்றி வைத்தா என்ன ஆகும், அந்த மண்ணும் கரைந்து அந்த நீரும் கீழே போயிடும் இல்லையா, அது போன்றது. அது மாதிரி உங்கள் செல்வமும் அழிந்துபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அற்று அப்படின்னு அந்த ஓம உருவு வெளிப்பட்டு வந்ததுனால இங்கே ஓமை அணி பயின்று வந்துள்ளது இந்த குறளில். சரியா, 17வது குறள். விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யின். அதாவது மிக யாராவது ஒரு நம்ம பார்த்துருப்போம், அதிகமான நட்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நட்பு கொண்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே நிஜமாக போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த நட்பில் அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருக்கலாம். சரியா, அப்படிப்பட்ட நட்பை இங்கே சொல்லலை வள்ளுவர். நட்பு அப்படின்னா நட்பின் காரணமாக தான் நண்பர்கிட்ட கேட்காம ஒரு செயலை செய்தாலும் கூட அந்த நண்பர் கோபித்து கொள்ள மாட்டார். சரியா, அப்படி செய்ததுனால அந்த நண்பர்கிட்ட இருந்து இந்த நட்பு முறிவுபடாது, நட்பு கெடாமவும் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நட்புங்கிறது மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நட்புக்கு தான் இங்க என்ன சொல்றாங்க, நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமல் ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர். தான் நண்பன் ஒரு காரியம் நம்ம கிட்ட கேட்காம செய்யறாங்க அப்படின்னாலும் கூட அந்த நண்பர் செய்ததற்கு ஒரு காரண காரியம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காரியத்தை நீ ஏன் செய்துட்ட அப்படிங்கிற கேள்வியை கேட்க மாட்டாங்க. நட்போடு என்ன செய்வாங்க, உரிமையோடு அதை உடன்படுவர். நீ செஞ்சியா, அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு உடன்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. அதாவது ஒருத்தர் நமக்கு நிறைய பேரை இவங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் செய்கிறது வேறையாக இருப்பாங்க. சொல்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு மட்டும்தான், ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. செய்கிற செயல்கள் வேறையாக இருக்கும். இப்போது நமக்கு சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்கணும் வாழ்க்கையில், இதெல்லாம் செய்யக்கூடாது, பிறருக்கு தானம் கொடுக்கணும், நம்மளால் இயன்ற உதவியில் அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க. ஆனால் அந்த காரியத்தை அவங்க செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள்கிட்ட நாம் நட்பு கொள்வது எப்பவும் நமக்கு துன்பம் தானே தரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இனிமை தராதுன்னு சொல்கிறாங்க. செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. அப்படிப்பட்டவருடைய நட்பு நமக்கு வேண்டாம். அந்த நட்பை நம்ம கொள்வதால் நமக்கு என்ன வரும், சந்தோஷம் வராது, இனிமை வராது, துன்பம் மட்டுமே வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து பேதமை. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். அதாவது
நாம் எதற்கெல்லாம் வெட்கப்படணுமோ அதற்கெல்லாம் வெட்கப்படணும். எதற்கெல்லாம் நாம் எந்த காரியத்தை நம்ம செய்கிறோம், இந்த காரியம் நல்லது தீயது அப்படிங்கிறது தெரிந்து செய்யணும். அப்படி ஒருவேளை தகாத செயலை செய்து விட்டால் நிச்சயமாக அதற்காக நாணப்பட வேண்டும். அப்புறம் நமக்கு எந்த செயல் செய்தால் நல்லா இருக்கும், இல்லை யாருடைய உதவியாவது நல்லோருடைய உதவி நமக்கு தேவை அப்படின்னா அந்த தேவையை என்ன செய்யணும், அவங்ககிட்ட போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பெறலை அப்படின்னா நமக்கு துன்பம் தான் வந்து சேரும் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும். அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட முடிந்த அளவுக்கு அன்போடு நடந்துக்கணும். சரியா. இந்த அன்பு இல்லாதவர்கள், இப்படி அன்பு இல்லாமல் இருப்போம் இல்லையா, அவங்களையும் ஏதொன்றும் பாதுகாக்காமை ஆகியவை பேதமையினுடைய செயல்கள். பேதமைனா அறியாமையினுடைய செயல்கள்னு சொல்றாங்க. அறியாதவர்கள், கேள்வி செல்வம் இல்லாதவர்கள், யோசிக்கும் திறன் அற்றவர்கள், ஆய்ந்து சிந்தித்து இந்த காரியம் செய்தால் இது நடக்கும் அப்படின்னு தெரியாதவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, எதற்கு வெட்கப்படணுமோ அதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். நாணாமைனா வெட்கப்படுதல். தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, தக்கவற்றை நாடாமை, நமக்கு தேவையானவற்றை என்ன செய்யணும், நாடி செல்லாமை, பிறரிடம் அன்பு இல்லாமை, ஏதொன்றும் பாதுகாக்காமை, எதையாவது ஒன்றா என்ன செய்யணும், நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய நல்ல செயல்கள், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் இருக்கணும் இல்லையா, சிலவற்றையாவது பாதுகாக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறமாக இருக்க வேண்டும், வாழ்வியல் நெறியாக இருக்கணும். அந்த நெறிகளில் எதையுமே பாதுகாக்கலை, அதன்படி நம்ம செயல்படலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, பேதமையினுடைய செயல் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அவங்க அறியாமையில் இருக்கக்கூடியவர்களாக மட்டுமே மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, தக்கவற்றை நாடாமை, பிறரிடம் அன்பு இல்லாமை, ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதமையினுடைய செயல்களாகும். அடுத்து 20வது குறள், ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையர் இல். அதாவது நம்ம இப்போ ஒரு பாடம் படிக்கிறோம், இப்போ நம்ம திருக்குறளே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. திருக்குறளை படிச்சுட்டோம், அதில் சிலவற்றை நம்ம புரிந்து கொண்டோம் இல்லையா, அப்படி புரிந்து கொண்டவற்றை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நாமளே முதல்ல புரிந்து கொள்ளலைன்னா அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியாது. சரியா. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி, அதாவது தான் அடங்கா பேதையின் பேதையர் இல். அப்படின்னா அதன்படி நம்ம என்ன தெரிந்து கொண்டோமோ, எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் தெரிந்து கொண்டோமோ படித்து, அதன்படி நாம் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது ஏற்கனவே இங்கே மேலே சொன்ன மாதிரி பேதையினுடைய செயல்கள் இருக்குல்ல, அவங்கள விட மோசமான பேதைகள், அறியாமையில் உள்ளவர்களாக மதிக்கப்படுவார்கள். அப்படித்தான் நம்ம மாறிடுவோம்னு சொல்கிறாங்க. படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாரும் இல்லை. அப்படிப்பட்ட பேதை வேறு யாரும் இருக்க முடியாது, நாமளாக தான் இருப்போம். நம்ம என்ன படித்தோமோ படித்ததை அடுத்தவங்ககிட்ட சொல்லணும், முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளலைன்னு வச்சுக்கோங்க, நாம் முதல்ல அறிவு இல்லாதவர்களாக மாறிவிடுகின்றோம். ஏன்னா படிக்கலை, நம்ம படித்ததை புரிந்து கொள்ளவும் இல்லை. அப்புறம் எங்கே நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது? நாம் நல்லவற்றை கற்றுக்கொண்டால் அதை அடுத்தவரிடம் போய் சொல்ல வேண்டும், அதன்படி நாம் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நம்மளை போல அறியாதவர்கள், அறிவெளிகள் வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். சரியா. அடுத்த நூல்வழி. எப்பவும் நமக்கு நூல்வழி ரொம்ப முக்கியம். சரியா. கவனமாக படிக்கணும். நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள்லேருந்து கேள்வி கேட்கலாம். திருக்குறளை பற்றியும் இது வரைக்கும் நம்ம உள்ள சின்ன கிளாஸ்ல எல்லாம் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறள் நூலை பற்றியும் மற்றவர்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஏற்கனவே பார்த்துட்டே வந்திருக்கோம். அதோட இதையும் சேர்த்து படிக்கணும். அப்படிங்கிறப்போ இனி இருக்கக்கூடிய அடுத்த வகுப்புகளையும் உயர் வகுப்புகளையும் இது இருக்கும். இதெல்லாம் சேர்த்து படித்தோன்னா திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கும் பொழுது பதிலளிப்பது ஏதுவாக இருக்கும். சரியா. நூல்வழி. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் இது. எது? திருக்குறள். திருக்குறள் இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். ஏன் உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது இவங்களுக்குரியது அப்படின்னு எந்த ஒரு பிரிவையும் சாராமல் இருக்கிறது, சமயத்தையோ இல்லை ஜாதியோ எதையுமே. இது முப்பால், பொதுமறை, பொய்யாமணி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. திருக்குறளுக்கான பல பெயர்கள் இதெல்லாம். சரியா. இது அப்படியே நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கலாம். இவருக்கு உரை எழுதியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, திருக்குறளுக்கு தருமர், மணக்குடவர், தாமத்தர்,
நச்சர், பரிதி, பரிமேல் அழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய 11 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டது. இதுல முதல் உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர். சரியா? இவ்வுரைகளுள் சிறந்த உரை அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா பரிமேல் அழகர் எழுதிய உரையைத்தான் சொல்றாங்க. இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, அறத்தை சொல்லக்கூடிய நூல். இந்நூல் போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. அதாவது ஒரு நூலை பற்றி மட்டுமே மற்றொரு நூல் போற்றி பாடி ஒரு நூல் இயற்றப்பட்டுள்ளது. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டது. பன்முறைனா பல முறை என்ன செய்யப்பட்டிருக்கு? மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலும் தம் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல். அடுத்து, பிற அறநூல்களை போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. சரியா? இப்போ நம்ம இந்த திருக்குறள்ல இருந்து நமக்கு தேவையான வாழ்வியலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை தெரிந்து கொண்டோம். அடுத்த தலைப்பு அடுத்த காணொளியில். நன்றி.